अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। ஆசான் தரீகே से உருது சீக்கே லேர்ன் உருது சிம்பிளி என்ற நம்முடைய பாடத்திட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், இதுவரைக்கும் உருது காயிதாவை நாம் ஆரம்பித்து சில பகுதிகளை கற்றுக்கொண்டு செல்கின்றோம். நான் உங்களுக்கு முன்னால் வராமலேயே அவைகளை கற்று தந்து கொண்டிருந்தேன். இன்று அதனை கற்றுத் தருவதற்கு நான் முன்னால் வரவில்லை, மாறாக உங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இன்று முதராதிஃபான சில ஒற்றை கருத்துள்ள ஒரு சொற்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். அத்துடனே நம்முடைய உற்சாகத்தை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று முன்னால் வந்திருக்கின்றேன். உருது பாடத்தை மிகவும் நல்ல வடிவத்தில் நல்ல முறையில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உத்தேசம். அந்த உருது காயிதா உடைய புத்தகம் முடிந்ததன் பின்னால் உங்களுக்கு நாம் உருதுவினுடைய பலவிதமான அம்சங்களை தரவிருக்கின்றோம். எனவே இணைந்திருந்து நமக்கு ஆர்வம் மூட்டிக்கொண்டே இருங்கள். இன்ஷா அல்லாஹ் வாருங்கள், இன்று நாங்கள் சில ஒற்றை கருத்துள்ள சொற்களை பார்ப்போம். அந்த வகையில் இலாஹ் என்றால் எங்களுக்கு தெரியும், நாம் அல்லாஹ்வுக்கு சொல்லுவோம் இலாஹ், அதாவது வணக்கத்துக்குரியவன். இதற்கு ஒத்தை கருத்தாக மஅபூத் பாருங்கள். மஅபூத் என்றாலும் வணங்குவதற்கு தகுதியானவன், வணங்கப்படக்கூடியவன் என்ற கருத்து. இலாஹ் அதற்கு ஒத்தை கருத்துள்ளது தான் மஅபூத். அடுத்தது குலிஸ்தான். குலிஸ்தான் என்பது பூந்தோட்டம். அதற்கு ஒத்தை கருத்து நாங்கள் குல்சார் என்று சொல்லுவோம். குல்சார் ஒரு கவிதையும் இருக்கின்றது, எனக்கு ஞாபகத்தில் வருகின்றது. எனவே உங்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டுவதற்காகவும் கொஞ்சம் வித்தியாசமாக அமைவதற்காகவும் நான் அதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். மிட்டா தே அப்னி ஹஸ்தி கோ அகர் குச் மர்தபா சாஹே, கேதானா खाक में मिलकर गुलो गुलजार होता है. பாருங்கள், இங்கே குல்சார் வந்துவிட்டது. அதாவது அந்த கவிதையினுடைய கருத்தை பாருங்கள். மிட்டாதே, ஏற்கனவே உருது காயிதாவில் இந்த வார்த்தையை நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். மிட்டாதே என்றால் அழித்து விடு. மிட்டாதே அழித்து விடு. அப்பனி என்றால் தனது. அப்பனி ஹஸ்தி கோ தனது, மமதே ஹஸ்தி என்கிறது பெருமை, மமதே. மிட்டாதே அப்பனி ஹஸ்தி கோ, அதாவது நான் என்ற மமதையை அழித்துவிடு. அதற்கு காரணம் சொல்கின்றார்கள், ஏன் நான் என்ற மமதையை அழித்துவிட வேண்டும்? கே என்னவெனில் தானா என்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு விதை. கே தானா ஏனெனில் விதை खाक में मिलकर, खाक என்றது மண், खाक में मिलकर மண்ணிலே அது கலந்து விட்டதன் பின்னால் குல் வ குல்சார், அதனை நாம் குலோ குல்சார் என்று சேர்த்து படிக்க வேண்டும். குலோ குல்சார் ஹோதா ஹே. பாருங்கள், மிட்டாதே அழித்துவிடு, அப்பனி ஹஸ்தி கோ நான் என்ற மமதே, கே ஏனெனில் தானா ஒரு விதை, खाक में मिलकर மண்ணிலே கலந்து, குல் வ குல்சார் அதை நாம் எப்படி படிப்போம்? குலோ குல்சார் ஹோதா ஹே, பூந்தோட்டமாக ஆகிவிடுகின்றது. எனவே குல்சார் என்றால் பூந்தோட்டம். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு நான் தரக்கூடிய முதராதிஃபான ஒத்தை கருத்துள்ள அல்லது ஹம் மஅனா என்று சொல்றது அந்த வார்த்தை தான் ஷமன் அல்லது சமன். சமன் என்றாலும் தோட்டம். சமன் தோட்டம். அதுக்கு நாம் ஒத்தை கருத்து பாக் என்று சொல்லுவோம். பாக் சமன். चमन से मुझे शौके सहरा हुआ சொல்வார்கள். சமன் அதாவது பசுமையான தோட்டங்கள். பொதுவாக கவிதையில வரும் பொழுது சமன் என்று இந்த உலகத்துக்கும் சொல்வார்கள். சமன் எனும் பொழுதும் ஒரு கவிதை எனக்கு ஞாபகத்தில் வருது. பாருங்கள், அஜப்
अजब रंग लाई मेरी बेकसी, अजब रंग लाई मेरी बेकसी, छुट दे से जंगल की धुन हो गई, की धुन हो गई. चमन से இப்பொழுது நாங்க படிக்கிற வார்த்தை வருகிறது. चमन से मुझे शौक़े सहरा हुआ, साद सहरा हुआ. अजब रंग खा मुझको சௌதா हुआ. எனவே இது உலகத்தை வெறுத்து ஒரு நாளை மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு கவிதையாக இருக்குது. ஒரு துறவியின் உடைய உள்ளத்தின் ஆதங்கம். அவர் சொல்கிறார், அஜப் ரங்கு லாய் மேரி பேகசி, ஆச்சரியமான நிறங்கள், அஜப் ஆச்சரியம், ரங்கு நிறம், ஆச்சரியமான நிறங்களை கொண்டு வந்தது மேரி பேகசி, என்னுடைய கெதியற்ற தன்மை. சுட்டதேச ஜங்கல் அப்படி என்றால் இதற்குள்ள பெரிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. பல கருத்துகள் கூறலாம். பல கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், இன்பங்கள் அனைத்தையும் நான் கண்டுவிட்டேன் என்னுடைய வாழ்க்கையில. இப்ப என்ன நடந்து இருக்கிறது என்றால், சுட்ட தேஷ் உலகத்தை, ஊரை, நாட்டை விட்டுவிட்டு ஜங்கலுக்கு துன் ஹோ கயி, காற்றுக்கு போவதின் கவலை உண்டாகிவிட்டது. காற்றினுடைய கவலை உண்டாகிவிட்டது. சமன் சே தோட்டத்தை விட, அப்படின்னா இந்த உலகத்தை விட, முஜே ஷௌகே என்னுடைய ஆசைகள், சஹரா ஹுவா பாலைவனமாக ஆகிவிட்டது. அப்படி என்றால் யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு போவதற்கு என்னுடைய உள்ளம் விளைகிறது. அஜப் ரங்கு கா முஜுகோ சௌதா ஹுவா, இன்று எல்லா விதமான நிறங்களும் எனக்கு ஒரு வியாபார பொருளாக மாறிவிட்டது என்ற அளவுக்கு அவர் தன்னுடைய இந்த உலகத்தை பற்றற்ற நிலைமையில் விட்டு போவதற்குண்டான கவிதையை ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். எனவே இந்த சமன் என்ற வார்த்தை வந்ததனால் உங்களுக்கு இதனை ஞாபகப்படுத்தினேன். சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருதுவிலை முன்னேறும் பொழுது இவைகளுடைய பிரயோஜனம் விளங்கக்கூடிய நேரத்தில் நமக்காக துஆ செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் மற்றும் இந்த முத்தராதிஃப் அல்லது ஹம் மஅனா உடைய வார்த்தைகளை கவனிப்போம். ஹதீஸ், ஹதீஸ் எங்களுக்கு தெரியும். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சுக்கு ஹதீஸ் என்று சொல்வார்கள். அது அல்லாமலும் ஹதீஸ் என்று பேச்சை சொல்வார்கள். அதுக்கு ஒத்த கருத்து பாத், பாத் என்றாலும் பேச்சு. மேலும் கம்சோர், கம்சோர், கம்சோர் என்றால் பலகீனமானவர். பலகீனமானவருக்கு நாங்க கம்சோர். லஈஃப் அல்லது ஸஈஃப், உருதுல ஸஈஃப், அரபுல தான் லஈஃப், ஸஈஃப். மேலும் லாகிர் என்றும் சொல்லுவோம். லாகிர், லாகிர் என்றாலும் பலகீனமானவர். அடுத்து உஜாலா, உஜாலா என்றால் பிரகாசம். அதுக்கு ஒத்த கருத்து ரோஷன், ரோஷன். சஷும், சஷும் என்று ஊற்றுக்கண்களுக்கு சொல்லுவோம். சஷும், சஷும் ஊற்றுக்கண். மேலும் அதுக்கு ஒத்த கருத்து தீதா, ஊற்றுக்கண்ணுக்கும் சொல்லலாம், கண்ணுக்கும் சொல்லலாம். நம்முடைய கண், நம்முடைய கண் என்று இருப்போம். சஷும் கண். அடுத்து ஐன் என்று சொல்லுவோம். ஐன் என்றாலும் கண். ஆன்க், ஆன்க் என்றாலும் கண். ஸஈஃப், ஸஈஃப். ஹைர். அடுத்து பாருங்கள், இன்னும்
ஒத்த கருத்துடைய வார்த்தைகள் பாதுஷா. பாதுஷா என்றால் அரசன். எனவே மலிக் என்று சொல்லுவோம். ஒத்த கருத்து மலிக். மலிக் என்றாலும் அரசர். ரிஷ்தா. ரிஷ்தா என்றால் உறவு முறைக்கு சொல்வோம், உறவினர்கள் ரிஷ்தா. எனவே அதற்கு ஒத்த கருத்தாக நாதா என்று சொல்லுவோம். நாதா என்றாலும் உறவு. கிஸ்மத். கிஸ்மத் என்றால் விதி. அதுக்கு ஒத்த கருத்து முகத்தர். எனவே இவ்வாறாக ஒத்த கருத்துள்ள சொற்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. எனவே இவைகளை நாம் அதிகமாக படித்து ஞாபகத்தில் வைத்து நம்முடைய உருது பாஷையை என்ற அளவு முன்னேற்றிக் கொள்வோமாக. இன்னும் ஒரு பாடத்தில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆர்வம் ஊட்டுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இணைந்திருப்போம். அடுத்து சந்திக்கும் வரைக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ்.